2 சமையல். இன்றைக்கி கொத்தமல்லி தொகையில் அரைக்க போகிறேன். அதுக்கு பாருங்கள், ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பாருங்கள். உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, தேங்காய், இஞ்சி, பூண்டு, புளி, இது எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கணும். எண்ணெய் இந்த பாருங்கள், இந்த கரண்டியில் ஃபுல்லாக வேணாம், அரை அளவு எடுத்தால் போதும். இதை இந்த பாருங்கள், கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த ஐட்டம் எல்லாத்தையும் வறுக்கணும். இது எல்லாத்தையும் வறுத்துட்டு லாஸ்ட்டை இதை போட்டு வறுக்கணும். வறுக்கும் போது காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போது உளுத்தம்பருப்பு போடுறேன். இதை பாருங்கள், இதை செவுக்க வறுக்கணும். இந்த உளுத்தம்பருப்பு போடும்போது அது கூட இந்த தேங்காயையும் கூட போட்டுடணும். இந்த உளுத்தம்பருப்பும் இந்த தேங்காயும் இதை வருங்க கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் இதாகிடுச்சு பாருங்க. உளுத்தம்பருப்பு தேங்காயும் கூடவே வதங்குது. இந்த ஸ்டேஜில் புளி பூண்டு போடணும், அப்புறம் இஞ்சி போடணும். அதையும் ஒரு வதக்கணும். அப்புறம் புளி போட்டுடணும், அப்புறம் பச்சை மிளகா, இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிட்டு கொத்தமல்லியை வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு காமிக்கிற பாருங்க. இங்கே பாருங்கள், கொத்தமல்லி வதங்கி நிற்குது. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுடணும். இது நல்லா வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கொத்தமல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கூடும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரசம் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். இதை ஒரு தாளிச்சிடணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு இதை பாருங்கள், இதை எடுத்து இது மேலே வச்சிடணும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்குன்னு வச்சுருங்க. தேங்க்யூ வெரி மச்.